வணக்கம். ரமா கோவிந்த் பதிவு சேனலில் நாம் இனிமேல் திரைப்படங்களோட கதைகளையும் பார்க்க போகிறோம். பிசாசு படத்தோட கதைங்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் படமே பார்த்தாலும் கதையாக அதை நம்ம கேட்கும்போது அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட நமக்கு தெரிய வரும். அதை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்போம். திரும்பவும் இந்த கதையை கேட்டுட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கதை முழுமையாக புரியும். அதோட நோக்கமாக தான் நான் இதையும் கையில் எடுத்திருக்கேன். பிசாசுங்கிற படத்தோட கதை தான். இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த உடனேவே எனக்கு ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே தனிமையில் நான் மட்டுமே இருக்கிற மாதிரியும் ஒரு மன அழுத்தத்தில் நான் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் இந்த படம் எனக்கு ரொம்பவே ஏற்படுத்துச்சு. எத்தனையோ பேய் படங்களை நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ காதல் படங்களையும் பார்த்துருக்கோம். ஒரு பேயோடைய காதல் தோல்வியானதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏண்டா இவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம டைரக்டர் மிஷ்கின் சார். படத்தோட கதையை சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் சிண்ட்ரெல்லா கதையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒரு இளவரசர் கையில் செருப்பு வச்சுக்கிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்து போன ஒரு அழகான பெண்ணை தேடி போவார். அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்குது. ஒரு அழகான பொண்ணு ரோட்டில் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விபத்தும் நடக்குது. அந்த இடத்துல ஒருத்தன் பார்க்குறான். அவன்தான் நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு பார்த்த உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு விபத்தில் கீழே விழுந்து உடனே முதல்ல பார்க்கறது அவனுடைய முகம்தான். அவன் முகத்தை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு காதல். ஆனால் அந்த நொடி அப்படிங்கிறது தான் அவளுடைய வாழ்க்கையுடைய கடைசி நொடியாகவும் இருக்குது. கடைசி நாள் தான் நம்ம ஆசைப்பட்ட ஒருத்தனை பார்த்துட்டோம், பட் அவங்களோட வாழ முடியலை அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் அந்த பொண்ணு துடிச்சு இறந்தும் போகிறான். கடைசியாக ஒரு பார்வை பார்த்து கையும் மேலே தூக்கி பா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே மூச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஆவி அந்த பையனுடைய வீட்டுக்கு போகுது. அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பையன் பண்ணக்கூடிய தப்புகள், அதாவது சிகரெட் பிடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தடுக்குது. இதை அவன் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேய் ஓட்டலாம் ஆள் கூப்பிட்டு வந்து வைக்க, அவங்க 50,000 காசு ஆட்டையை போட பிளான் போட அவங்களையும் ஒரு கை பார்க்குது இந்த பேய். எதிர்பாராத நேரத்தில் நம்ம ஹீரோ அம்மா வீட்டுக்கு வர, அம்மா கிட்ட வீட்டில் பேய் இருக்குமா இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்ல, அட கம்முன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லையும் இருக்காங்க. அவங்க எதிர்பாராத நேரத்தில் பாத்ரூமில் இருந்து கீழே விழுந்து மண்டையிலையும் அடிபடுது. அதுக்கு இந்த பேய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பேய் போட்டு திட்டுன்னு திட்டுறான் ஹீரோ. ஒரு கட்டத்தில் அந்த பேயுடைய வீட்டை தேடி போகிறான். அதாவது அந்த பொண்ணுடைய வீட்டை தேடி போகிறான். அங்கே போனால் நம்ம ராதாரவி கிட்ட அவர் பொண்ணு ஆவியாக இருக்கிறத பற்றி சொல்கிறான். அவரும் நம்பவே இல்லை. ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச, இல்லை நிஜமாவே வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காட்ட அவர் நம்ப மாட்டுறாரு. அப்போ தான் பாத்ரூமில் கீழே விழுந்த அம்மா ஒரு விஷயத்த ஃபோனில் சொல்லுவாங்க. நான் கீழே விழுந்தபோது என்ன ஒரு உருவம் தான் தூக்கிட்டு போச்சு. நீ பேய்ன்னு சொல்கிறல்ல, அது பேய் இல்லை தெய்வம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அந்த அம்மா சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்ட ராதாரவி சிகரெட்டை அந்த இடத்துல வைக்க அவரோட பெண் அந்த சிகரெட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்த உடனே கால்லையும் விழுகிறாரு. ஏமா இப்படி பண்ணுற, எதுக்குமா இங்கே இருக்க, இது உன் வீடு இல்லையேம்மா, எதுக்குமா எல்லாத்தையும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கே எதுக்கு எல்லோருக்கும் பாரமாக இருக்க, வாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழும்போது நெஞ்செல்லாம் கரைஞ்சே போயிடும். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுடைய இறப்புக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவளோட உடம்பு ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்கும். அந்த ஐஸ் பெட்டியை தான் மேலே சாய்ச்சிக்கிட்டு இறந்து போகணும்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நம்மளால் அவங்க ஏன் சாகணும், அவங்களாவது நிம்மதியாக இந்த மனுஷ வாழ்க்கையை வாழட்டுமே அப்படின்னு அதோட உடலை அதுவே எடுத்துக்கிட்டு போயிட்டு தீ வச்சு எரியவும் வைக்கும். எனக்கெலாம் ரொம்பவே சங்கடமாக இருந்தது. ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் ரொம்ப ஸ்லோவாக போகிறது, கொஞ்சம் பயப்படுவது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த பொண்ணுடைய லவ் தோத்துருச்சு. நினைக்கும் போதே ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது. ஒருவேளை ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருந்தா
இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு புடிச்ச மாரி ஒரு ஹஸ்பண்டும் வந்திருப்பாரு. இறந்த பிறகு அந்த பொண்ணுடைய அந்த பார்வை இருக்கும் பாருங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பார்வை பாப்பா பாருங்க. அந்த பார்வை இன்னமும் என்னோட மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. இப்படி ஒரு அழகான பொண்ணு, அழகான பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கு. மிஷ்கின் சாரோட படைப்புல இதுவும் ஒண்ணு. நன்றி.